வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2021 வெளியான சுக்ரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கொள்ளையடிக்கிற கேங்க நமக்கு காட்டுறாங்க. 10 பேருக்கு மேல இந்த கேங்ல இருக்காங்க. இப்போ ஒரு அபார்ட்மெண்டோட சிசிடிவி எல்லாம் இவங்க கட் பண்றாங்க. மொத்தமா நுழைஞ்சு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் திருடுறது தான் இவங்களோட பிளான். இவங்க ஆட்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஒவ்வொரு பிளாட்ல இருக்கவங்க ஒவ்வொரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, இவங்க போய் அவங்களை அட்டாக் பண்றாங்க. வீட்டுல இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப மிரட்டி எவ்வளவு காசு எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேங்கோட பேரு தக்ஸ் அப்படின்றது. இந்த இடத்துல தான் சுக்ரான படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த கேங்கு கடைசியா ஒரு அபார்ட்மெண்ட்ல கொள்ளையடிச்சாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கார்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி எடுத்த போட்டோ எல்லாம் பாத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட பேரு வில்லி அப்படின்றது, நம்ம ஹீரோயினோட பேரு ரியா அப்படின்றது. இப்பதான் ரியாவோட சிஸ்டர் கிட்ட இருந்து கால் வருது. அந்த சிஸ்டர் புதுசா ஒரு நபரை லவ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. என்னைக்காவது உன்னோட வீட்டுக்கு வந்து உன்னை மீட் பண்றேன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா வில்லி இதுக்கு முன்னாடி வேற ஊர்ல இருந்திருப்பாரு. பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல ஒரு கம்பெனில வேலை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே அதை பத்தி எல்லாம் சோகமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப கார் ஒரு இடத்துல நிறுத்திட்டு ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அங்கதான் இந்த தக்ஸ் அப்படின்ற கேங் இருக்கு. கேங்க சேர்ந்த ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கிஸ் பண்றதெல்லாம் பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்கான். இவங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. வேகமா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் அந்த கேங்க சேர்ந்தவன் ஒரு மாதிரி பாக்குறான். இவங்க ஆல்ரெடி தங்குறதுக்காக ஒரு வீட்டை பார்த்து வச்சிருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. சார், நான் தான் வாட்ச்மேனு, நீங்க வரத பத்தி சொன்னாங்க, நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. ஈரினுக்கு வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஜாலியா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரொமான்ஸ் பண்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பொறுப்பா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அந்த ஃப்ரெண்டோட பேரு சிவா அப்படின்றது. சிவாவை பொறுத்த வரைக்கும் ஆக்டரா இருப்பாரு. என்ன மச்சான், இந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்க போல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா மச்சான், பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ் எல்லாம் ஏற்பட்டுருச்சு, அதனாலதான் இந்த வேலைக்காக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரியாலாம் எப்படி இருக்கான்ற மாதிரி சிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. என்னைக்காவது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட வரேன், நம்ம பார்ட்டி மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. ஹீரோ தினமும் வேலைக்கு போகும்போது இவங்களை கொஞ்சிட்டு தான் போவாரு. அப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. போக போக ஹீரோ சோகமா தான் வேலைக்கு போறாரு. இவங்களை பெருசா கண்டுக்க மாட்டாரு. என்ன கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த புதுசுல பயங்கரமா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணாங்கல்ல, இப்ப ரொமான்ஸ் எல்லாம் குறைஞ்சிருது. ரெண்டு பேருமே டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த ஹீரோ கவனிக்கிறது. ராஜேந்திரன் ஒரு நபரு லஞ்சம் வாங்கி மாட்டிருப்பாரு. அதனால ஸ்டேஷனை மாத்திருக்காங்க. இப்ப இவங்க ஏரியாவோட ஸ்டேஷனுக்கு தான் அவர் வந்திருக்காரு அப்படின்றது தான் அந்த நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோவும் கவனிச்சு வச்சுக்கிறாரு. முன்ன மாதிரி இவங்க ரொமான்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல, இதை நினைச்சு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோயினோட பிறந்த நாளா இருக்கும். அதை கூட ஹீரோ மறந்துடுறாரு. நார்மலா இவங்க கிட்ட பை சொல்லிட்டு கிளம்புறாரு. இவர் போன் பேசிட்டு இருக்கும் போது இவங்களே வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டே, நீ அதை மறந்துட்டல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சாரி, நான் வேலை பிஸியில மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ முன்ன மாதிரி இப்ப என்கிட்ட பேசுறது இல்ல, நமக்குள்ள கேப் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்றதும் உண்மைதான், நம்ம சீக்கிரமா ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணா என்னன்னு கேக்குறது. என் பர்த்டே வருது இல்ல, நம்ம கெட் டுகெதர் பிளான் பண்ணலாம்னு சொல்றாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிடு, இன்னைக்கு நைட்டே பார்ட்டி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்களுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோவும் வேலைக்காக கிளம்புறாரு. அப்ப வாட்ச்மேன் இருக்காருல, என் அம்மாக்கு உடம்பு முடியல, நான் ஊருக்கு போனோம்னு சொல்லிட்டு, அப்படியா, இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் காசு தந்து அனுப்பி விடுறாரு. அந்த வாட்ச்மேன் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு, ஏன்னு தெரியல. தக்ஸ்னு ஒரு கேங் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த கேங்குக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது மூலியமா தான் இவங்க வேலை எல்லாம் பார்ப்பாங்க போல. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாக்குறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட வீட்டை நமக்கு நைட் நேரம் காட்டுறாங்க. இவங்க நிறைய பேருக்கு கால் பண்ணி பார்ட்டியை பத்தி சொன்னாங்கல்ல, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு சிவாவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காட்டுறவர் தான் சிவாவா இருப்பாரு. சிவாக்கு பக்கத்துல உட்காந்து இருக்கவங்க சிவாவோட கேர்ள் ஃப்ரெண்டு. நான் கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும் சொல்றேன். இப்ப ரெண்டு பேரை காட்டுறாங்கல்ல, இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சிங்கிளா தான் இருப்பாங்க. இவங்களுமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நபரை காட்டுறாங்கல்ல, இவரோட பேரு கௌதம் அப்படின்றது. கௌதம்க்கு பக்கத்துல உட்காந்து இருக்கவங்க கௌதமோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்ப கௌதம்க்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. அப்படி தள்ளி வந்தவர் பாத்ரூம் போகாம இங்க இருந்து கேர்ள் ஃப்ரெண்டை கவனிக்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாரும் கூடயும் சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் பண்றாங்க. அதை பார்க்கும் போது இவருக்கு பயங்கரமா கோவம்லாம் வருது.
அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இவங்களோட இடத்துக்குள்ள ஒரு கார் நுழையுது. யாரு கார்ல வரான்றது ஹீரோக்கு தெரியல. யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த கார் ஹீரோவை இடிக்கிற மாதிரிலாம் வருது. டேய் யாரா, முதல்ல வண்டியை விட்டு இறங்குன்ற மாதிரி ஹீரோ கோவப்பட்டு இருக்காரு. ஹீரோ கோவப்படுறதுனால வேகமா கௌதமும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் கார்க்குள்ள இருந்து ராஜ் அப்படின்ற ஒரு நபர் இறங்குறாரு. அந்த ராஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா ரியாவோட கசின் பிரதரா தான் இருப்பாரு. கைஸ், இவன் என்னோட கசின் பிரதர் தான் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் இவர் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே ராஜ் கிட்ட நார்மலா அறிமுகம்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அந்த ராஜோட பார்வை சுத்தமா சரியில்லை. இங்க இருக்க எல்லா லேடிஸையும் கொஞ்சம் தப்பாலாம் பாத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, நீ போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா ராஜ்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி அவரும் ரெடி ஆகுறதுக்காக இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாத்ரூம்க்கு வந்து குளிச்சிட்டு இருக்காரு. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது கூட பொண்ணுங்களை தப்பா பார்த்தாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்ப ஹீரோக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பொண்ணுங்க சிங்கிளா இருக்காங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அதுல ஒரு பொண்ணும் பின்னாடியே போறா. இவன் என்ன பின்னாடியே போறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. ஜாலியா தான் பேசுறாங்க. இருந்தாலும் இதை கேட்கிற ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பழக்கம் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோ போயிட்டு இருக்கும் போது இந்த சிங்கிள் பொண்ணு வேகமா வந்து கட்டி பிடிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. உனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, நான் உன்னை லவ் பண்றதை விட மாட்டேன்னு சொல்றாங்க. இவரும் அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது ராஜா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லார்கிட்டயுமே ஜாலியா பேசிட்டு இருக்காரு. எல்லாருமே கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ட்ரூத் ஆர் டேர்னு கேம் விளையாடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் சிவா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கேர்ள் ஃபிரெண்டை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேம் எல்லாம் போர் அடிக்குது, நம்ம ட்ரக்ஸ் எடுத்தா என்னன்ற மாதிரி ராஜ் இருக்காரு பாத்தீங்களா, பாக்கெட்ல வச்சிருக்க ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. அது ரொம்ப இல்லீகல் ட்ரக்கா இருக்கும். இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஏர்போர்ட்ல தானே வந்து இறங்கியிருக்க, செக்கிங்லாம் இருக்குமேன்னு கேக்குறாங்க. காசு கொடுத்தா செக்கிங் எல்லாம் ஈஸியா பேலன்ஸ் பண்ணிடலாம், இது எடுக்கலாம், சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே எடுத்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ராஜேந்திரன் ஒருத்தர் தானே இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அந்த தக்ஸுக்கு எங்க நம்ம பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இப்ப போற வர வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. இவர் குறிப்பா செக் பண்றது காசெல்லாம் வாங்கலான்றதுக்காக தான். அந்த மாதிரி ரெண்டு பசங்க பிளாக் ட்ரெஸ் போட்டு வராங்க. நீங்க அந்த தக்ஸுக்கு எங்க சேர்ந்தவங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார், நாங்களே நைட் ஷோ முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் சார், எங்களை விடுங்க அப்படின்ற மாதிரி காசை தராங்க. காசை தந்துட்டீங்கல்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி விடுறாரு. அந்த தக்ஸ் கேங்க சேர்ந்த எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்காங்க. இப்ப அந்த கேங்க சேர்ந்த ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்றாரு. இங்க இருக்கிற ராஜோட போன் அடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா ராஜும் ஆட்களும் என்ன பண்றாங்கன்னா ட்ரக் எல்லாம் இந்த இடத்துல எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரக் எடுத்தோன்னா எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் போதைக்கு போயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அவங்க பார்ட்னர் கூட ஒன்னா இல்லாம மத்தவங்க பார்ட்னர் கூட எல்லாம் ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப மோசமா இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோக்கு நைட்டு நேரம் முழிப்பு வருது. தலைலாம் பயங்கரமா வலிக்குது. அந்த ட்ரக்னால தான் தலை வலிக்குது போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கஷ்டப்பட்டு பக்கத்துல இருக்க பாத்ரூம் நோக்கி வந்துடுறாரு. இப்ப முகம் கழுவிட்டு இருக்கும் போதுதான் அவரோட ட்ரெஸ்ல ரத்த கரை இருக்கிறத பாக்குறாரு. இது என்ன ரத்த கரையா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இத பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ரியாக்கு பக்கத்துல வராது. பார்த்தா அவங்க நெத்தியில புல்லட் பட்டு அவங்க இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. என்ன இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாரு. அந்த ராஜ் தந்த ட்ரக்னால தான் எதுவுமே நமக்கு தெரியல போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ராஜுக்கு ஒரு ரூமை தந்திருப்பாங்க. வேகமா அந்த ரூமுக்கு வந்து ராஜா பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா ராஜும் இறந்து போயிருக்காரு. என்ன இவனும் இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. வெளியே வந்தா வேற ஒரு நபர் இறந்து போயிருக்காரு. அவர் யாரு என்னன்னு கூட ஹீரோக்கு தெரியல. இவன் யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதெல்லாம் வேலைக்காவது, நம்ம உடனே போலீஸ்க்கு கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவரும் போலீஸ்க்கு கால் பண்றதுக்காக டீல் பண்ண போறாரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு ஒரு நம்பர்ல இருந்து வீடியோ மெசேஜ் வருது. இவங்க அரையும் குறையுமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வீடியோ மெசேஜ் தான் வருது. பின்னாடியே ஒருத்தன் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். நீ மட்டும் போலீஸ் கிட்ட போனேன்னு வச்சுக்கோ, இந்த வீடியோ லீக் ஆயிடும், என் டைமண்டை ஒழுங்கா தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றான். எந்த டைமண்ட், எனக்கு எந்த டைமண்டை பத்தியும் தெரியாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அந்த ராஜ் கிட்ட ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப ராஜோட இடத்துக்கு வந்து அவரோட பேக் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. எதுவுமே இருக்க மாதிரி இல்ல, ட்ரக் மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி ராஜுக்கு நிறைய மிஸ்டு கால் வந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ராஜோட பாடியும் அந்த மூணாவது நபரோட பாடியும் மேலதான் இருக்கும். அதையும் ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் இழுத்துட்டு வந்து போட்டுறாரு. இந்த விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சிவாக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. இப்ப சிவா இருக்கார்ல, உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் இவர் நேரடியா எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சிவாவும் இந்த மூணாவது நபர் யாருன்னு கேக்குறாரு. எனக்கோ தெரியலன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சிவா சொல்றாரு. அது முடியாது, இந்த வீடியோவை பாருன்ற மாதிரி ஹீரோவும் வீடியோவை காட்டுறாரு. எல்லாருமே அரையும் குறையுமா டான்ஸ் ஆடி இருக்காங்க. இதெல்லாம் வெளியே வந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சிவா என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போலீஸா இருக்காரு, அவரை வர வச்சா என்னன்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப மித்திலேஷ் அப்படின்ற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் தான் சிவா சொன்ன நபரா இருப்பாரு. வந்தவரு பாடிலாம் எங்கன்னு கேக்குறாரு. ரூம்ல தானே வச்சாரு, ரூமுக்கு கூட்டு வராரு. அந்த இடத்துல பார்த்தா 3 பேரோட பாடியும் காணாம போயிருக்கு.
அதுக்குள்ள பாடி எங்க காணாம போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. மாடியில இருக்க ரூம்ல போய் பேசிக்கலாம்னு 3 பேருமே மேல வந்துடுறாங்க. எனக்கு கால் பண்ணவன் டைமண்ட பத்தி பேசினா, ஆனா எனக்கு எந்த டைமண்டும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும் போது கீழ இருந்து சவுண்ட் கேக்குது. பாக்குறதுக்காக இவங்க 3 பேருமே வேகமா கீழே இறங்கி வராங்க. அப்பதான் பாடி 3மே கீழே தொங்கிட்டு இருக்கு. இதை யாரு தொங்க விட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 3 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. 3 பாடியும் திரும்பி உள்ள தூக்கிட்டு போங்க, யாராவது பக்கத்துல இருக்காங்களான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி மித்திலேஷ் சொல்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி பாடி எல்லாம் உள்ள தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மித்திலேஷும் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு செக் பண்றாரு. யாருமே இருக்க மாதிரி தெரியல. இவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி 3 பாடியும் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. இப்ப மித்திலேஷும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த ராஜ் தானே வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கான், அவன் கிட்ட தான் டைமண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவன் ரூமை நல்லா செக் பண்ணி பாத்தீங்களான்னு கேக்குறாரு. நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு கிடைக்கலன்னு சொல்றாரு. அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு நபர் கால் பண்ணதான் நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் ஃபேஸையே நமக்கு காமிச்சிடுறாங்க. என் டைமண்ட் எங்கன்னு கேக்குறான். எந்த ஒரு டைமண்டும் இந்த இடத்துல இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எனக்கான டைமண்ட் அங்கதான் இருக்கு, அந்த டைமண்ட உங்கள யாரோ தான் எடுத்து வச்சிருக்கீங்க, எனக்கு ஒழுங்கா தாங்க, இல்லனா இந்த வீடியோவை லீக் பண்ணிடுவேன், உங்களையும் சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். இப்ப இவங்க 3 பேருக்குமே இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. மித்திலேஷ் என்ன சொல்றாருன்னா, பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தர் கூட இந்த டைமண்ட தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா நடந்த கொலையை பத்தி அவங்கள யாருக்காவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்கள கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி சிவாவும் கூப்பிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. யாரா இருக்கும்ன்ற மாதிரி பதட்டமா கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா ஆர்டர் கொடுக்கறதுக்காக ஒரு பையன் தான் வந்திருக்கான். யாரு ஆர்டர் போட்டது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பசிச்சது, நான் தான் ஆர்டர் போட்டேன் அப்படின்ற மாதிரி மித்திலேஷும் சொல்றாரு. இப்ப இந்த தக்ஸ் கேங்க நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க, டைமண்ட் கிடைக்கலன்னு தான் அப்செட்டா இருக்காங்க போல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. பார்ட்டில வந்து கலந்துகிட்ட எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்கல்ல, அதனால ஹீரோக்கு ஆறுதல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. மித்திலேஷ் என்ன சொல்றாருன்னா, நேத்து நைட்டு இந்த வீட்டுல 3 கொலைகள் நடந்திருக்கு, உங்கள யாராவது அந்த கொலைகளை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன விஷயம்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, அது மூலியமா குற்றவாளி யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும், மறைக்காம சொல்லுங்கன்னு கேக்குறாரு. எல்லாருமே நடந்த விஷயத்த பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே அதிகமா ட்ரக்ஸ் எடுத்ததுனால படுத்துட்டு தான் இருந்திருப்பாங்க. கௌதமோட ஒய்ஃபும் படுத்துட்டு தான் இருந்திருப்பாங்க. எதையோ இழுத்துட்டு போற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கும். முழிச்சு பார்க்கலாம்னா கூட இவங்களால முழிக்க முடியாது, படுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. படிக்கட்டுல இழுத்துட்டு போன மாதிரி தான் எனக்கு சவுண்ட் கேட்டது, என்ன இழுத்துட்டு போனாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு பக்கத்துல தான் அந்த சிவாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இவங்களுக்கு பக்கத்துல தானே நீங்க படுத்துட்டு இருந்திருக்கீங்க, நீங்க எதையாவது பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப சிவாவோட கேர்ள் ஃப்ரெண்டும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருக்க சோஃபால தான் அவங்க படுத்திருப்பாங்க. இப்ப யோசிச்சு பார்க்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது லைட்டா கண்ணை திறந்து பார்த்திருப்பாங்க. அப்ப படிக்கட்டுல ஏதோ ஒரு பாடியை யாரோ இழுத்துட்டு போற மாதிரி தான் இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரு பாடியை இழுத்துட்டு போனா, என்ன பாடியை இழுத்துட்டு போனாங்க அப்படின்றதுலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கௌதம் என்ன சொல்றாருன்னா, நான் எதையும் பார்க்கல, ஆனா நைட்டு நேரம் நான் ஒரு விஷயத்த கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் செம்ம போதையில இருக்காருல்ல, பாத்ரூம் வந்திருக்கோம், கஷ்டப்பட்டு தான் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்திருப்பாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் யாரோ பேசினதை கேட்டிருப்பாரு. டைமண்ட் எங்க, டைமண்ட் எங்கன்ற மாதிரி தான் யாரோ கேட்டிருப்பாங்க. ராஜோட ரூம்ல தான் இந்த வாய்ஸ் கேட்டிருக்கோம். யாரு கேட்டாங்கன்றது கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கண்டிப்பா அந்த டைமண்டுக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கு, அதோட மதிப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்க யாரோ ஒருத்தர் தான் அந்த டைமண்டை எடுத்திருக்காங்க, அதை நீங்க தந்தீங்கன்னா தான் இந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க கௌதம் இருக்காருல்ல, அந்த டைமண்டோட மதிப்பு 50 லட்சம் இருக்குமா, அதுக்காக யாராவது 3 கொலை பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் டிவி ஓடிட்டு இருக்கோம். டைமண்ட பத்தி சொல்றதுனால இவங்களும் சவுண்ட் ஏத்துறாங்க. ஒரு கோயில்ல இருக்க டைமண்ட் திருடப்பட்டிருக்கு, அதோட மதிப்பு 200 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது 200 கோடி ரூபாயா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பா அந்த டைமண்ட் தான் இங்க இருந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி மித்திலேஷ் யோசிக்கிறாரு. 50 லட்சம் சொன்னீங்கல்ல, 200 கோடி அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு. இங்க இருக்க எல்லாருமே எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மித்திலேஷ் இருக்காருல, இங்க நாங்க பேசுனதை பத்தி யார்கிட்டயும் நீங்க சொல்லாதீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் ஏத்துக்கிறாங்க. ஹீரோக்கு ஆறுதல் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. மித்திலேஷ் என்ன சொல்றாருன்னா, முதல்ல இந்த 3 பாடியை டிஸ்போஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் டைமண்ட தேடுற வேலையை பார்ப்போம், நாங்க 2 பேர் டிஸ்போஸ் பண்றதுக்காக கிளம்புறோம்னு கிளம்பிடுறாங்க. ஹீரோ மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்காரு. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோ கதவை திறந்தா ஈரின் தான் அந்த இடத்துல நிக்கிறாங்க. ஈரினை பாக்குற இவரு ஷாக் ஆயிடுறாரு. என்ன பேய பாக்குற மாதிரி ஷாக் ஆவரே அப்படின்ற மாதிரி கட்டிலாம் பிடிக்கிறாங்க. இவன் என்ன உயிரோட வந்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேகமா ரூம்க்கு வந்து பாக்குறாரு. 3 பாடியும் அந்த இடத்துல தான் இருக்கு. அப்ப இவன் எப்படி வந்தா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கும் ஈரின் வந்துடுறாங்க. என்ன, நான் இறந்து போயிட்டேன், எப்படி வந்தேன்னு தானே யோசிக்கிற, பேயா வந்திருக்கேன்னு சொல்றாங்க.
இதெல்லாம் இவருக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. உண்மை என்னன்னா 3 பாடியா அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த 3 பாடியை அவங்க டிஸ்போஸ் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆல்மோஸ்ட் வேலையை முடிச்சிட்டோம், சீக்கிரமா வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா இருக்குன்ற மாதிரி இவர் கதவை திறந்து பாக்குறாரு. ராஜேந்திரன் தான் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் லஞ்சம் வாங்கினதை பத்தி நியூஸ்ல ஹீரோ பார்த்தார்ல, இவர் காசுக்காக எந்த வேலைனாலும் பாப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி ராஜேந்திரன் கிட்ட கேக்குறாரு. அந்த தக்ஸு கேங்க பத்தி ஒவ்வொரு வீடா விசாரிக்கிறோம், அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன அப்செட்டா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஹீரோவும் இவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா என்னன்னு யோசிக்கிறாரு. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உள்ள வாங்க, அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி இவரும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜேந்திரன் கிட்ட சொல்லிடுறாரு. பாடியை மறைச்சாலும் பின்னாடி எனக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, நீங்க தான் ஹெல்ப் பண்ணும், நான் உங்களுக்கு எது வேணுமோ பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது வேணாலும் பண்ணுவீங்கன்னா எவ்வளவு காசு தருவீங்கன்னு கேக்குறாரு. 50 லட்சம் ரூபாய் தரேன்ற மாதிரி இவர் உடனே செக்ல எழுதி தந்துடுறாரு. முதல்ல டிஸ்போஸ் பண்ண போனவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும், அவங்க கிட்ட பேசி இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போதே வெளியே போனா அவங்க 2 பேர் வந்துடுறாங்க. வந்த 2 பேருக்கு இவர் யாருன்றது புரிய மாட்டேங்குது. இப்ப சிவாவும் இவர் யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் கொஞ்சம் கரப்டட் ஆபீசர் தான், நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்காருன்னு சொல்றாரு. ராஜேந்திரனும் நீங்க என்ன ஸ்டேஷன் மித்திலேஷ பார்த்து கேக்குறாரு. மித்திலேஷும் என்ன ஸ்டேஷன் அப்படின்றத சொல்றாரு. மித்திலேஷ வேற எங்கேயோ பார்த்திருக்கமே அப்படின்ற மாதிரிலாம் ராஜேந்திரன் யோசிக்கிறாரு. அப்பதான் நேத்து நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. நைட் ஷோ பார்த்துட்டு வரோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த நபருக்கு பின்னாடி தான் மித்திலேஷ் உட்காந்துட்டு இருந்திருப்பான். மித்திலேஷ் போலீஸ் இல்லைன்னு இவருக்கு தெரியுது. இப்ப இவரோட அசிஸ்டன்ட்ட பக்கத்துல கூப்பிட்டு இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் யாருன்னு விசாரின்னு சொல்லிட்டாரு. அந்த அசிஸ்டன்ட் இருக்காருல, விசாரிச்சு இவரோட காதுல வந்து விஷயத்த சொல்லிட்டாரு. அது மூலியமா மித்திலேஷ் போலீஸ் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிருது. கவலைப்படாதீங்க, இந்த கொலை எப்படி நடந்ததுன்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் சொல்லிட்டாரு. இப்ப சிவாக்கு பின்னாடி போய் நிக்கிறாரு. என்ன பின்னாடி போய் நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சிவா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி பின்னாடி வந்தவர் மித்திலேஷோட தலையிலேயே கண்ண வைக்கிறாரு. சொல்டா, நீ தானே இதை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார், சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, நான் நடிக்கிறதுக்காக தான் வந்தேன், இவர் சொல்லிதான் நடிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சிவாவை கையை காமிச்சிடறான். கோவப்பட்ட ஹீரோவும் சிவாவை போட்டு இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நீ தான் இதெல்லாம் பண்ணியாடா அப்படின்ற மாதிரி கோவமா கேட்கிறாரு. ஆமாண்டா, நான் தான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சிவாவும் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போது சிவா இருக்காருல, பாத்ரூம் போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அங்கதான் ராஜோட ரூம் இருக்கும். ராஜோட போனை திரும்ப திரும்ப அடிக்கிறதே இவர் கவனிச்சிருப்பாரு. சரி அட்டன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து போன் அட்டன் பண்ணிட்டாரு. அட்டன் பண்ணோடனே எதிர இருக்கவங்க பேசுறாங்க. அந்த டைமண்ட் வாங்கிட்ட இருக்கு, எப்படா டைமண்டை கொண்டு வந்து தருவு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதோட மதிப்பு 200 கோடி ரூபான்னு சொல்றாங்க. இது 200 கோடி ரூபாய் மதிப்பிலான டைமண்டை வச்சிருக்கானான்னு யோசிக்கிறாரு. பேக்ல தேடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பரபரப்பா தேடுறாரு. அதுக்குள்ள ராஜ் வர சவுண்டு கேக்குது. இவர் சைலண்டா கிளம்பிடுறாரு. எல்லாரும் சேர்ந்து ட்ரக்ஸ் எடுத்தாங்க பாத்தீங்களா, அப்ப சிவா ட்ரக் எடுக்கிற மாதிரி பாபுல தான் காட்டியிருப்பாரு. எல்லாரும் உண்மையான போதையில இருப்பாங்க, சிவா போதையில இருக்க மாதிரி நடிச்சிருப்பாரு. எல்லாருமே இப்ப படுக்கலாம் போயிடுவாங்க. சிவா இருக்காரு பாத்தீங்களா, அந்த ராஜோட ரூமுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ராஜோட ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ராஜ் அப்பயும் போதெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. சிவா ரூம்குள்ள வரதான் அந்த ராஜ் கவனிச்சிடுறாரு. என் ரூம்குள்ள எதுக்காக வர போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா சிவா இருக்காருல, அந்த டைமண்ட் எங்கன்ற மாதிரி இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் கௌதம் பாத்ரூம் போறதுக்காக கிராஸ் பண்ணிருப்பாரு. சிவாவும் அந்த டைமண்ட தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. கோவப்பட்ட இவன் இருக்கான்ல, சட்டுன்னு பேக்ல இருக்க கன் எடுத்துறான். கொஞ்சம் போதையில இருக்கிறதுனால கண்ணை கூட சரியா பிடிக்க முடியல. அதுக்குள்ள சிவா இருக்காரு பாத்தீங்களா, அவன் கையில இருக்க கண்ணை பிடிங்க அவனையே ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாரு. பார்த்தா இந்த விஷயத்த ரியா கவனிச்சிருவாங்க. கவனிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவர் இருக்காரு பாத்தீங்களா, ரியாவையும் அந்த இடத்துல ஷூட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அந்த 3வது நபரும் கவனிச்சிருப்பான். அவன் யாரு என்னன்றது இவருக்கும் தெரியாது, அவனையும் ஷூட் பண்ணிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. 3 பேருமே மேலதான் இறந்து போயிருப்பாங்க. ஆனா ரியாவோட பாடியை மட்டும் கீழே கொண்டு வந்து ஹீரோ கூட போடணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால இவர் தான் பாடியை மேல இருந்து கீழே கொண்டு வந்திருப்பாரு. இததான் ஆட்கள் பார்த்ததா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இழுத்துட்டு வந்ததுனால ரத்தக்கரெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் கிளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் பக்கவா கிளீன்லாம் பண்ணிடுவாரு. எல்லாம் பண்ணவரு டைமண்டை தேடி பாக்குறாரு. டைமண்ட் ராஜோட இடத்துல இருக்கவே இருக்காது. ஒருவேளை ஹீரோக்கு அந்த டைமண்டை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இவனை உயிரோட விட்டு போவோம், இவனை வச்சு அந்த டைமண்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. சோ ஹீரோவை ஸ்டார்டிங்ல இருந்து மிரட்டினது இவரோட வேலையா தான் இருக்கும். நான் தான் மிரட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் போதையில இல்லாம இருந்தாருல, அதனால போதையில எல்லாருமே டான்ஸ் ஆடினதை இவர் வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. அந்த வீடியோ வச்சுதான் ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. மித்திலேஷ் மட்டும் இவரோட ஆள் கிடையாது. ஹீரோக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு நபர் கால் பண்ண மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரும் இவரோட ஆளா தான் இருப்பாரு. 2 பேருமே ஆக்டர்ஸா இருப்பாங்க. 2 பேருக்கும் காசு கொடுத்து தான் நடிக்க சொல்லியிருப்பாரு. அவங்களும் அதே மாதிரி பக்காவா நடிச்சிருப்பாங்க. சிவா ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி டைவர்ட் பண்ணிருப்பாரு. அந்த கேப்ல தான் மித்திலேஷும் அந்த நபரும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க பாடியை கொண்டு போயிருப்பாங்க, வெளியே தொங்க விட்டுருப்பாங்க. இப்பதான் அந்த விஷயத்தெல்லாம் சிவா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஆமாண்டா, நான் தான் அந்த டைமண்டுக்காக இந்த விஷயத்த பண்ணேன்,
ஆனா டைமண்ட் தான் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. ஒன்ன போய் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சிவாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி ராஜேந்திரன் சொல்லிட்டாரு. இப்ப ராஜேந்திரனும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப 2 வாட்டி புல்லட் ஃபயர் ஆகுது. என்னாச்சுன்னு தெரியல. இப்ப ராஜேந்திரன் வெளியே வந்துட்டு இருக்காரு. அசிஸ்டன்ஸும் என்னாச்சு சார், புல்லட் சவுண்ட்லாம் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் ராஜேந்திரனும் உள்ள என்ன நடந்தது அப்படின்றத யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. 2 வாட்டி புல்லட் ஃபயர் ஆச்சு பாத்தீங்களா, மிதிலேஷ் மேல பட்டிருக்கோம், சிவா மேல பட்டிருக்கோம். 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. இப்ப ராஜேந்திரன் கையில தான் கன் இருக்கு. அட பாவி, 2 பேர் சாவறதுக்கு காரணமாயிட்டியே, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. உங்க வேலை திரும்பி போக கூடாதுன்னா நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆக்சுவலா உள்ள வாங்க சார் பேசணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, இவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சிருவாரு. இவருக்கு காசு கொடுக்குறேன்னு பேசினாரு பாத்தீங்களா, அது எல்லாமே அந்த வீடியோ கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த தக்ஸ் கேங் தான் என்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, நடந்த எல்லா சாவுக்கும் அவங்க தான் காரணம்ன்ற மாதிரி கேஸ முடிங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த ராஜேந்திரனும் சரின்னு ஏத்துக்கிறாரு. அந்த டைமண்ட் உன்கிட்ட தான் இருக்கான்னு கேக்குறாரு. சத்தியமா என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டாரு. அப்ப சரின்ற மாதிரி இந்த ராஜேந்திரன் கிளம்பி வெளியே வந்திருப்பாரு. கிடைச்ச 50 லட்சம் லாபம், நம்ம சீக்கிரமா இந்த கேஸை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த தக்ஸ் கேங்க சேர்ந்த எல்லாருமே ராஜு கிட்ட இருந்து கால் வரல அப்படின்ற மாதிரி தான் அப்செட்டா இருக்காங்க. அவன் எங்க இருக்கான்னு தேடி அலைஞ்சா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப ஹீரோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் குளிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவை பாக்குறதுக்காக ஒரு கார் வந்து நிக்குது. காருக்குள்ள இருந்து ஒரு லேடி தான் இறங்கி வராங்க. அந்த லேடியோட ஃபேஸை நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இப்ப ஹீரோ குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கும் போது உள்ள வராங்க. அந்த லேடி வேற யாரும் கிடையாது, ரியாவா தான் இருப்பாங்க. ரியாக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறதா ஸ்டார்டிங்கே சொன்னா பாத்தீங்களா, அவங்க சாதா சிஸ்டர் கிடையாது, ட்வின் சிஸ்டரா இருப்பாங்க. அச்சஸ் எல்லாம் இவங்கள மாதிரியே தான் இருப்பாங்க. இப்பதான் அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. சிவா ராஜ ஷூட் பண்ணாரு பாத்தீங்களா, அப்ப மறைஞ்சிருந்து ரியா கவனிச்சிருப்பாங்க. ரியா சைலண்டா அந்த இடத்துல நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ரியாவோட சிஸ்டரும் பாய் ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. இவர் பதட்டத்துல அவங்க 2 பேரையும் ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாரு. இதெல்லாம் மறைஞ்சிருந்து பாக்குற ரியா ஷாக் ஆயிருப்பாங்க. வேகமா கீழே வந்து ஹஸ்பண்ட் ஹெல்ப் ட்ரை பண்றாங்க. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பாரு, எந்திரிக்கவே மாட்டாரு. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்பி ராஜோட இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல இருக்க டைமண்ட தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. எடுத்துட்டு கிளம்பி இருப்பாங்க. ராஜோட சூட்கேஸ்ல டைமண்ட் இருக்கான்னு ஹீரோ தேடி பார்த்தாரு பாத்தீங்களா, அப்பயே இவங்க கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அந்த டைமண்ட் என்கிட்ட தான் இருக்கு, அந்த இடத்துல எப்படியாவது டிராமா பண்ணி தப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அப்பத்துல இருந்து சிவாவை வச்சு ஹீரோ பண்ண எல்லாமே டிராமாவா தான் இருக்கும். சிவாவையும் ஆட்களையும் ஏமாத்துறதுக்காக இப்படி பண்ணிருப்பாரு. இப்போ உண்மையான டைமண்ட் இவங்க கிட்ட தான் இருக்கு. அந்த டைமண்ட பார்த்து இவங்க 2 பேருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த ஊர்ல வேலை பார்க்கறதுக்காக வந்ததுல இருந்து தான் இவங்களுக்குள்ள கேப்லாம் ஏற்பட்டிருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோ வேலைக்கு போக தேவையில்ல, இந்த டைமண்ட வச்சே சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் 2 பேருமே யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.